السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த திக்ரை நாம் ஓதி வருவதன் மூலமாக நம்முடைய துஆக்களை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த துஆக்களில் ஒன்றாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதிகமான சகோதரர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய வீடியோக்கள் இன்னும் நிறைய சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அன்பார்ந்த சகோதரர்களே, மிகச்சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை நாம் 7 தடவைகள் ஓதி நம்முடைய தேவைகளை கேட்டால் நிச்சயமாக நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், தேவைகள் நிறைவேற்றி தரப்படும். மிகச்சிறந்த கருத்தையுடைய துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கிறது. துஆவுடைய நேரம், இந்த நேரத்தினுடைய சிறப்பை பற்றி ஏற்கனவே பல வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம். இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? இந்த நேரத்தில் நாம் 2 ரகாத் லுஹாவுடைய தொழுகையை தொழுந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதனை பற்றி நாம் விரிவாக பார்த்திருக்கின்றோம். இந்த லுஹாவுடைய நேரத்தில் இந்த துஆவுடைய 2 தொழுகைகளை 2 ரகாத்துக்களையும் நாம் தொழுந்தால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை அல்லாஹ் நீக்குகிறான். மிக முக்கியமான ஒரு தொழுகை. இந்த தொழுகையை தொழுந்துவிட்டு நாம் துஆக்களை கேட்டால் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு நேரம் இந்த லுஹாவுடைய நேரம். இந்த லுஹாவுடைய நேரத்தில் நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். குறைந்தது 7 தடவையாவது இந்த துஆவை ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா, காலையும் மாலையும் இந்த துஆவை ஓதுங்கள் என்று கூறினார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கக்கூடியது என்னவென்றால், அல்லாஹ்விடத்திலே நேர்வழியை கேட்கின்றோம். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நாம் ரிஸ்கை கேட்கின்றோம். அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் ரிஸ்க் அளிப்பவன் அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே தான் நாம் ரிஸ்கை கேட்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நமது வீட்டில் உள்ள பிரச்சனைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே கூறி முறையிடுவதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் அதனை தீர்த்து வைப்பான். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எவ்வாறென்றால், ஏதாவது ஒரு உதவி அவர்களுக்கு தேவைப்பட்டால் மனிதரிடம் சென்று அவர்கள் கையேந்த மாட்டார்கள். எனக்கு இந்த உதவிகள் தேவைப்படுகிறது, நீங்கள் செய்து தாருங்கள் என்று சொல்லி அவர்கள் யாரிடமும் கேட்க மாட்டார்கள். 2 ரகாத் தொழுவார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள். எவ்வாறு அவர்கள் கையேந்தினார்கள் என்றால், அவர்களுக்கு உதவிகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்து சேரும். ஒரு ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றது, ஒரு சஹாபி தன்னுடைய தோட்டத்திற்கு, அதாவது நீர் தேவை, அந்த சஹாபிக்கு பயிர் செய்கைக்கான நீர் தேவைப்படுகின்றது. அந்த சஹாபி 2 ரகாத்துகள் தொழுந்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். அவர்களுடைய தோட்டத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் மழையை பொழிய வைத்தான் என்று ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹ் மழையை பொழிய வைத்தான் என்று ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாமும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனுடன் நாமும் கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி நம்மை வந்தடையும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்மில் அநேகமான சகோதரர்கள் இங்கே
கமெண்ட் செய்வதை நான் பார்க்கின்றேன். அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டதாக அதிகமான சகோதரர்கள் சொல்கின்றார்கள். தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுந்துவிட்டு நான் துவா கேட்டேன், என்னுடைய துவாக்கள் கபூலாகிவிட்டது என்று சில சகோதரர்கள் கமெண்ட் செய்கின்றார்கள். துவாவுடைய தொழுகையில் நான் கேட்ட விடயங்கள் கபூலாகிவிட்டது என்று கமெண்ட் செய்கின்றார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய துவாக்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யகீனுடன் நாம் கேட்கின்ற பொழுதோ நம்முடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். எப்பொழுதோ இந்த துவாவை பார்க்கலாம். 7 தடவை இந்த துவாவை ஓதுங்கள். மிகவும் சிறிய ஒரு துவா. அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துத்இமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீத்துனி வ அன்த துஹீனி. அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துத்இமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீத்துனி வ அன்த துஹீனி. இதன் பொருளை பாருங்கள். யா அல்லாஹ், நீதான் என்னை படைத்தவன், நீதான் என்னை வழிநடத்துபவன், நீதான் எனக்கு உணவளிப்பவன், நீதான் எனக்கு பானங்களை தருகின்றவன், நீதான் என்னை மரணிக்கச் செய்வதும் மற்றும் உயிர்ப்பிக்கச் செய்வதும் ஆகும் என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துவா. இந்த துவாவை ஓதி இந்த திக்ரை நாம் துவாக்களை கேட்டால் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் நாம் கேட்கக்கூடிய அந்த துவாக்களில் இந்த துவாவையும் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் நாம் அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு துவா, அந்த பலஸ்தீன சகோதரர்களுக்காக நாம் கேட்க வேண்டிய துவா மிக முக்கியமான ஒன்று. அவர்கள் தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள், உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். பல குழந்தைகள் அனாதைகளாக, பல பெண்கள் விதவைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் கேட்க வேண்டிய துவா, அல்லாஹும்ம கஃபிர் லில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் அல் அஹ்யா மின்ஹும் வல் அம்வாத். அல்லாஹும்ம கஃபிர் லில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத்தில் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத். இதன் பொருள், யா அல்லாஹ், முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும், முஃமினான ஆண்களையும் பெண்களையும், அவர்களில் உயிரோடு இருப்பவர்களையும் மரணித்தவர்களையும் நீ மன்னிப்பாயாக என்ற துவாவை அதிகமாக ஓதுங்கள். அவர்களுக்காக ஓதுங்கள், அவர்களை நினைத்து ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான். எத்தனையோ உயிர்கள் அங்கே இழக்கப்பட்டு விட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுக்காக நாம் கேட்கக்கூடிய துவா அந்த எண்ணிக்கையின் அளவு நன்மையை நமக்கு பெற்று தருகின்றது. நாம் கேட்கக்கூடிய, நாம் பிறருக்காக துவா கேட்டால் நம்முடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுக்காக கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஒருபோதும் வீணடிக்க மாட்டான். எல்லா துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் கேட்கக்கூடிய துவாக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி நம்மை வந்தடையும். வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.